அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12 சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த கிரகணங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ராஜ யோகத்தை இந்த ஒரு சில ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகமாக இருக்க போகுது, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது, எதிர்மறையான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காணலாம். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோதிட நிகழ்வில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சூரிய கிரகணம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காலகட்டத்தினுடைய முடிவையும் புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கத்தையும் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகணத்தின் ஆற்றலானது ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதை, தன்னம்பிக்கை, அந்தஸ்து, நிதிநிலை மற்றும் தொழில் ஆகியவற்றை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் இந்த சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம் கடகராசியில் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது மேலும் சிறப்புங்க. குறிப்பாக இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் ஆரம்பத்தில் தீவிரமாக இருக்கலாம். இருந்தாலும் கிரகணத்திற்கு பிறகு சில ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் தொடங்க போகுது. இந்த ராஜ யோகத்தினுடைய விளைவால் சிறப்பு வாய்ப்புகள், சிறப்பான விஷயங்கள், வலுவான ஆதரவு, சீரான முன்னேற்றம் போன்றவையெல்லாம் அடைய முடியும். இத்தகைய பலன்கள் உடனடியாக கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் அதற்கான பாதைகள் படிப்படியாக திறக்க தொடங்கலாம். இந்த பதிவில் நம்ம சூரிய கிரகணத்துக்கு பிறகு ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதலாவதா கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ராஜயோக பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2026 ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் பெரும் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் மற்றும் நண்பரிடமிருந்து தேவைப்படக்கூடிய உதவிகள் கிடைக்கலாம் அப்படின்னும், அலுவலகத்தில் சம்பள உயர்வு அல்லது அங்கீகாரத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் அதற்கான சாதகமான நகர்வுகள் இப்போது தொடங்கலாம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கன்னிராசி என்று பதிவிடுங்க. நிதி ரீதியாக நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுல இப்போது வெற்றி பெற முடியும். இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும், தனிப்பட்ட அல்லது வியாபாரத்திற்காக நீங்கள் ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய பல லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். இது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலையும் சாதனைகளை நிறைந்த காலமாக உங்களுக்கு மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுடைய மன வலிமை, தன்னம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னும், சூரிய கிரகணத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. மேலும் அவர்கள் அதிக அளவு செல்வத்தை குவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவர்களுடைய முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றியை தரும் அப்படின்னும், இதனால் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சிப்பாங்க அப்படின்னும், கிரகணத்துக்கு பிறகு மிகவும் வேகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களா என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக செல்வாக்கு மிக்கவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ராஜயோகம் உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக மீனராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக என்ன விஷயமெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மீனராசிக்காரர்களுக்கு கிரகணத்துக்கு பிறகு கல்வி, படைப்பாற்றல், குழந்தைகள், காதல் மற்றும் தனிப்பட்ட திறமைகள் சார்ந்து துறைகளில் மீனராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணத்துக்கு பிறகு அவர்கள் ராஜயோகத்தால் அதிகளவு செல்வத்தை குவிக்க முடியும். மேலும் அவர்களுடைய முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும். அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருக்கிறாங்க. செல்வாக்கு மிக்கவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகுது. கடகராசியில் உருவாகக்கூடிய இந்த கிரகணம் உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றங்கள் அனைத்துமே அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முக்கியமாக இந்த கிரகணத்தால் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடைகிறது என்பதை முதல்ல பார்த்துடலாம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கிறதுக்கு, அதே போல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணமும் நடக்கிறதுக்குங்க. முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வடக்கு ஸ்பெயின் பகுதிகளில் முழு சூரிய கிரகணமாக காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடங்கும் நேரம் இந்தியாவில் பகல் நேரமாக இருக்கிறதால இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது அப்படின்னும், வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளில் இதை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்க கண்டங்களில் கிரகணத்தினுடைய முழு நிகழ்வை தெளிவாக காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்தியாவில் இந்த கிரகணம் காண முடியாது அப்படின்னு சொல்கிறதால தோஷ காலமே இந்தியாவில் பெரிதாக எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:04 முதல் மறுநாள் ஆகஸ்ட் 13 நள்ளிரவு 1:30 வரை சுமார் 4.5 மணி நேரம் இந்த கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலருடைய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துட்ருக்கோம். அதனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த கிரகணத்தை ஒட்டி நீங்கள் சரியாக வீடியோக்கள்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. முக்கியமாக ஆடி அமாவாசையில் வந்திருக்கக்கூடிய இந்த கிரகணத்தால் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் எல்லாமே இந்த ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுறது இந்த ஆடி அமாவாசை தான். மகாளி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னான். இந்த 3 அமாவாசைகளை தவற விடாமல் அவசியமாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டனை செய்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள், தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை நேரடியாக பூமிக்கு வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னும் அவர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக சொல்லப்படுது. அதனால் ஆடி அமாவாசை பித்ரு தோஷம் உள்ளிட்ட மிக கடுமையான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக ஏற்ற நாளாக இந்த நாளை கருதலாம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கிரகண நாள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தை ஒட்டி வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே முன்னோருடைய வழிபாடு. இந்த ஆசையை பெறுவதற்காக நாம் இந்த சூரிய கிரகணமும் அமாவாசையும் வரக்கூடிய நாளில் இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆடி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.